சென்னை மாநகரில் 207 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 120 புதிய மின்சார பேருந்து சேவையை 47.50 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ள வியாசர்பாடி பணிமனையில் இருந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வண்ணம் 40க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னையில் வியாசர்பாடி, பெரும்பாக்கம், சென்ட்ரல், பூந்தமல்லி, தண்டையார்பேட்டை ஆகிய 5 பணிமனைகளில் இருந்து மின்சார தாழ்தள பேருந்துகளுக்கான சார்ஜிங் பாயிண்ட் அமைத்து மின்சார பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளில் ஓட்டுநர், நடத்துனர், பராமரிப்பு உள்ளிட்ட அனைத்துமே தனியார் நிறுவனம் மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் 126 அடி உயர அதிமுக கொடியை ஏற்றி வைத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் மற்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய இபிஎஸ், அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். சொன்ன மாதிரி பயம் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்தவுடனே ஸ்டாலினால் பொறுக்க முடியவில்லை. கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் சிதறாம நமக்கு உடைய வேட்பாளர் கிடைக்க வேண்டும். திமுக என்ற தீய சக்தி மக்கள் விரோத அரசை அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம். பல பேர் பேசுகின்றார்கள். இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கபடிகளும் செஞ்சு விடுவோம் என்று. அண்ணா திமுக ஒன்றுதான் என்ற கட்சி. எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை கபடிகளும் செய்ய முடியாது. இது கருணாநிதினாலே முடியல. அண்ணா திமுகவை வீழ்த்த முடியல, உடைக்க முடியல. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.